இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட வெளியே போகிறதா இருக்கும். ராத்திரி தான் வருவோம். ஆனாலும் காலங்காத்தால் எழுந்து நீ சமைக்க ஆரம்பிச்சிட்ட, வெளியே சாப்பிட்டுக்கலாமே, ஏமா கஷ்டப்படுற? செல்ல மகள் சினுங்களோடு கேட்டாள். வெளியே தான் சாப்பிட போகிறோம் என்றார் அம்மா. அப்புறம் என்ன பண்ணுற? வேலை இருக்குடி, நீ கிளம்பு, துரத்தி விட்டாள் அம்மா. சுஜி அன்று முழுக்க குழம்பியபடியே வந்தாள். வீடு திரும்பியவுடன் பார்த்தால் சமையல் மேடையில் சமைத்த பாத்திரங்கள் கழுவி கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தன. என்னம்மா சமையல் செய்திருக்க, ஆனால் எடுத்துட்டு வரல, ஏன் இப்படி? கேலியாக கேட்ட மகளை நிமிர்ந்து பார்த்தாள் அவள். வேலைக்காரிக்காகத்தான் சமைச்சேன். பாவம், 2 வீட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு எப்பவும் பசியோடு வருவா. நாம் ஒரு நாள் வெளியே போகிறதுக்காக அவளை பட்னி போட வேண்டாம் தான் சமைச்சு வச்சுட்டு சாவியையும் பக்கத்து வீட்டில் கொடுத்து விட்டு வந்தேன். பழகிட்டா, திருட்டு பொருட்டு கிடையாது, சாப்பிட்டு விட்டு வேலையும் முடிச்சிடுவா. நமக்காக உழைக்கிறவங்களுக்கு இதை செய்யக்கூடாதா சொல்லு என்றார். இப்போது அம்மாவை கட்டிக்கொள்ள தோன்றியது மகளுக்கு.